கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 34 வசனம் 22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஊழியக்காரர்களில் அவர் கனப்படுத்துகிறவர். தனக்குன்னு ஊழியம் செய்கிறவங்களை அவர் அபிஷேகம் பண்ணி அவர்களை தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி உதவி செய்கிறவர். அப்போ அவர்களுடைய ஆத்மா விசேஷமான ஆத்மாக்கள். இந்த ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார் ஆண்டவர். இந்த ஊழியக்காரர் மேலே கண்ணை வச்சு நோக்கமாக இருக்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எப்படி தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறாங்க, எப்படி பாஸ்டல் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, எப்படி ப்ராஃபெட்டிக் அந்த அனாயிண்டிங் அவங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பாடு ஆகுது, அப்போஸ்டலிக்கார் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டு கொள்கிறார். அவர் அப்படியே விட்டுட மாட்டார். ஆண்டவர் நீ எப்படியும் போ அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் ஸ்பெஷல் அனாயிண்டட் பீப்புள் தான் இந்த ஊழியக்காரங்க மேலே அவர் நோக்கமாக இருந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அவர் செய்கிறார். எல்லா வசதிகளையும் அவர் செய்கிறார். ஏதாவது ஒரு டைமில் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள் எல்லாருக்குமே உரியது தான். ஊழியக்காரர்களுக்கு வராதுன்னெலாம் சொல்லவே கூடாது. நான் கூட ஊழியக்காரி தான். ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் சிஎம்சி வெள்ளூருக்கு போயிட்டு ஒரு ரெக்டல் பாலிப்பை ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு யூடிஐ வந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தில் இருந்து வெளியில் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு லெஃப்ட் லெக்கில் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. டோட்டல் நீ ஆப்ரேஷன். அது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் உரியது தான். ஆனால் ஊழியக்காரனுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். இந்த ஊழியக்காரிக்கு இதை எதுக்கு அனுமதிக்கிறார்னா, அவரை அந்த ஊழியக்காரனை மீட்டு கொள்ளும்படிக்கு. அதாவது இந்த வழியாக நீ போனால் கூட மீட்பு என்கிட்ட இருக்குது, நான் தான் உன்னை மீட்டு கொள்ள முடியும், உனக்கு எந்த மருந்தோ டாக்டரோ ட்ரீட்மெண்ட்டோ உன்னை மீட்டு கொள்ள முடியாது, என்னுடைய சுத்த கிருபையில் நீ மீட்டு கொள்ளப்படுறன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரைட் சைடில் இருக்கும் பொழுது நம்ம தள்ளாடி போகிறதே இல்லை. நம்ம விழமாட்டோம். நம்ம தைரியமாக இருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியக்காரங்களாக இருந்தால் நிச்சயமாக ரொம்ப ஒரு தைரியத்துக்குள்ளே இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவர் தான் நமக்கு எல்லாம், வேறு யாருமே இல்லை. எந்த டாக்டரையும் நம்ப வேணாம், எந்த மனுஷனையும் நம்ப வேணாம். நமக்கு கர்த்தர் மாத்திரம் நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா எல்லா காரியங்களையும் அவர் சரி செய்வார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போ குற்றவாளி ஆக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. குற்றம் சொல்லி, நிபச்சொல் சொல்லி, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. இது விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு வசனம் மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஆண்டவராகி இயேசுவை பற்றி வெளியில் பிரகடனம் பண்ணால் உடனே நம்மளை குற்றம் சாட்டி இவங்க மதமாற்றம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை போட்டு அவங்கள ஜெயிலில் தள்ளுறது, அவங்கள துன்பப்படுத்துறது, பைபிளை பிடுங்கி நெருப்பில் போட்டு எரிக்கிறது, இன்னும் சர்ச்சஸ் எல்லாம் எரிக்கிறது, இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது இந்த உலகத்தில். இன்றைக்கி வரைக்கும் பர்சிக்யூஷன், அதுதான் பர்சிக்யூட்டர்ஸ் இருக்கிறாங்க பர்சிக்யூட் பண்ணுறதுக்காக. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஆத்மா விளையேற பெற்றது, அதை நான் மீட்டுக்கொள்வேன். அது மாத்திரம் இல்லை, நீ நம்புகிற ஒருவன் மேலும், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போ எப்படிப்பட்ட குற்றம்லாம் போடுறாங்க, மத மாற்றம் போடுறாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணால் பொய் வழக்குகள் எக்கச்சக்கம் போட்டு, பொய் வழக்குகளுக்கு அளவே இல்லை, அவ்வளோ பொய் வழக்குகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை எல்லாத்தையும் உனக்கு குற்றம் சுமரவே செய்யாது, உன் மேலே குற்றமே வராது, உன் மேலே குற்றம் வராது. நான் இருக்கேன் ஜட்ஜு, நான் உனக்கு வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். உன் மேலே யாருமே குற்றம் சுமத்துறதுக்கு ஒரு அளவே இல்லை. அந்த அளவுக்கு குற்றம் சுமத்துறதுக்கு ஒரு அளவே இல்லை.
எப்படியாச்சும் அவங்கள ஜெயிலில் போட்டுடணும், எப்படியாச்சும் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி இவங்க தண்டனை எப்படியாச்சும் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி தண்டிக்கப்படலையா, எஸ்கேப் ஆயிட்டாங்களா, இந்த ஊழியக்காரங்களாம் எஸ்கேப் ஆயிட்டாங்களா, அப்போ நம்மளே வந்து அவங்கள கொலை பண்ணிடலாம், நம்மளே வந்து அவங்கள நெருப்பில் எரிச்சிடலாம். ஸ்டெயின்ஸு அப்படின்னு சொல்கிற ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன், அவங்க மனைவி, 3 பிள்ளைங்க பாருங்கள். அவங்க வந்து குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு உன்னதமான ஒரு ஊழியம் பாருங்கள். அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது வேண்டாத விரோதிகள், தீவிரவாதத்தில் இருக்கிறவங்க, அவங்க வந்து நைட்டோட நைட்டாக ஒரு வேன்குள்ளே அவர் தூங்கிட்டு இருக்காரு, ஒரு 2 மகன்களோட வந்து நெருப்பை வச்சு கொளுத்திட்டாங்க. உயிரோடு அவரை வந்து எரிச்சு கொண்டுட்டாங்க பாருங்கள், எவ்வளோ அநியாயம். அப்போ இந்த மாதிரி ஜனங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, நிறையா பேர் இருக்காங்க. நாங்கள் தீங்கு பண்ணலை, நாங்கள் நல்லது தான் சொல்கிறோம், பைபிளில் இருக்கிறது தான் சொல்கிறோம். ஆண்டவராகிய இயேசு ஒருத்தர் தான் உங்களுக்கு மீட்பராக இருக்கிறாரு, அவரால் தான் உங்களுக்கு மீட்பு இருக்குது. அதாவது மரித்த பிறகு நீங்கள் பாதாளத்துக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் மீட்பர். அவர் வந்து சிலுவைக்கு போனார். அவ்வளோ ரத்தம், கடை சொட்டு ரத்தம் சிந்தி மரித்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அவரை விட்டுட்டு எந்த கும்பிட்டாலும் வேஸ்ட்டு, மீட்பே கிடைக்காது, இந்த பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தரை நம்பி வந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் சொல்கிறாரு, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நரகத்துக்கு போகிறதுக்கான சீட்டு கிடைக்காது, பரலோகத்துக்கு போகிற சீட்டை அவரே கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அவரை நம்பணும், அவரை நம்பி வரணும், அதுதான் முக்கியம். எல்லா ஊழியக்காரங்களும் சொல்கிற ஒரே காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இந்த தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், இவரை நம்புங்க. இவர் தான் மீட்பர், இவர் தான் இரட்சகர், இவர் தான் உங்களுக்கு எதுவுமே நல்லது செய்ய முடியும்னு சொல்லி பிரகடனம் பண்ணுறது வந்து பைபிள் படி எல்லா கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஸ்பெஷலாக அனாயிண்டட் பீப்புள் வந்துட்டு இந்த ஊழியக்காரங்க. இன்றைக்கி என்ன அனாயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு ஆண்டவர், இந்த ஊழியத்தை செய்யும்படி. இந்த கனமான ஊழியத்தை கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக செய்கிறது வந்து மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியம், கடவுள் கொடுக்குற ஒரு கிருபை. இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஊழியக்காரருடைய ஆத்துமாவை மீட்கிறாரு, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஊழியக்காரர்களாக இருந்து இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டு கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலே கூட குற்றம் சுமராதுன்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கே கோடி கோடி மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, மீட்டுக்கொள்ளுங்க, எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.